Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையிலே தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த புது ஆண்டின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை குடும்பமாக, சபையாக, தேவ பிள்ளைகளாக, விசுவாசிகளாக ஒன்று சேர்த்ததுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் 52 வாரமும் நாம் தவறாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார், சகல நன்மையிலும் திருப்தியாக்குவார். இன்றைக்கு அநேகுடைய வாழ்க்கையை பாருங்கள். வேதனை, கண்ணீர், துக்கம், பாடு, ஆண்டுகள் புதுசாய் கொண்டே இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் உள்ளம் மாறுவதில்லை, கர்த்தரை தேடுவதில்லை. எங்கும் பின்மாற்றம், பாவம், இன்னைக்கு ஆராதனைக்கு போக முடியாதபடி கடினத்தன்மைகள், கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் அவர்களை ஆராதிக்க முடியாமல் அநேக தடைகள், பிரச்சனைகள். அது மாத்திரமல்ல, முழு குடும்பமும் ஆண்டவரை சேவிக்கிற ரட்சிப்புக்குள்ளே வராதபடிக்கு பின்மாற்றங்கள், இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமான காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. கவலைப்படாதிருங்கள். இந்த காலவெளியில் நாம் கர்த்தரை ஏன் ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறது. 136 சங்கீதம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவர் கிருபையினாலே நிற்கிறோம். இந்த 2024 கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் திடமனதாய், தைரியமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் வெளிப்பட்டார். வனாந்தரத்திலே அவர் 40 வருஷம் அதிசயம் செய்கிறவராயிருந்தார். பார்வோனுடைய கையிலிருந்து அவர் 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரே இரவலை விடுவிக்கிற பெரிய அதிசயங்களை செய்கிறவராயிருந்தார். அவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதிசயம் செய்தவராய் தொடர்ந்து நடத்தி வந்தார். யுத்தங்கள், அநேக காரியங்களை செய்து வந்தார். எல்லாமே அதிசயம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை துதிக்கும்படி அதிசயம் செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு அதிசயம் செய்வார், பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்வார், நம்முடைய வாழ்க்கைக்கு அதிசயம் செய்வார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு அதிசயம் செய்வார். கவலைப்படாதிருங்கள். நாம் வெட்கப்பட்டு போவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒப்புக் கொடுங்கள். முழு குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். பரலோக பிதாவே, பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எல்லா ஆண்டவரே அதிசயங்களை விட ஆண்டவரே ஆத்துமா ரட்சிக்கப்படுவது மிகப்பெரிய அதிசயம் என்று நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம். எல்லா இப்படி ஜெபிக்கிற குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவரும் விட்டு விடாமல், கெட்டுப்போய் விடாமல் முழுமையான ரட்சிப்பில் வரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிசயம் செய்யும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும். குடும்பத்தின் காரியங்கள், வேலை, சம்பாத்திய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஊழிய காரியங்களை அதிசயம் செய்து சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, வனாந்தரத்திலே அற்புத அடையாளங்களை, அதிசயங்களை செய்தது போல இந்த 2024 ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்து உம்மை துதிக்கச் செய்யும். உம்முடைய கிருபையினாலே மூடி மறைத்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திப்பீராக. வியாதி படுக்கையிலே ஒரு அற்புத சுகத்தை கட்டளிடும். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். பிசாசின் திட்டங்களிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலை, சம்பாத்தியங்கள் ஆசீர்வத்தை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை எப்பொழுதும் துதிப்போம். அவர் கிருபையிலே நாம் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆமென்.